அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பொதுக்காலம் 12வது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். ஒரு அதிகாலை வேளை இறப்பு, அதாவது சாவு ஒரு நகரத்தை நோக்கி சென்றது. அந்த நகரவாசி அந்த சாவை நிப்பாட்டி எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே சாவு சொன்னது, இந்த நகரத்திற்குள் போகிறேன், 100 பேருடைய உயிரை இன்று எடுப்பதற்காக செல்கிறேன் என்று சொல்ல, உடனே நகரவாசி பயந்துட்டு 100 பேருடைய உயிரா, ஒரு நாளில் 100 பேரா, இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது, எனவே இதை செய்யாத என்று சொல்லி சாவை மன்றாடுகிற பொழுது சாவு சொன்னது, இதுதான் என் வேலை, இதுதான் நான், இப்படித்தான் நான் செயல்படுவேன் என்று சாவு சொல்கிற பொழுது இந்த சாவுட்ட பேசி பயனில்லை என்று சொல்லிவிட்டு வேகமா அந்த நகரவாசி நகரத்தை நோக்கி ஓடுகிறார். பார்க்கிறவற்றெல்லாம் சொல்றாரு, சாவு வந்து கொண்டிருக்கிறது, 100 பேருடைய உயிரை காவு வாங்க இருக்கிறது, எனவே தயவு செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்குற எல்லாத்துலேயும் ஓடி ஓடி போய் சொல்றாரு. மாலையானது. அந்த நகரத்தில் 100 பேர் இல்லை, 1000 பேர் இறந்து விட்டார்கள். உடனே நகரவாசிக்கு பயங்கரமான கோபம். அந்த சாவை தேடி போய் சாவை பார்த்து கேட்டார், நீ என்ன சொன்ன இன்னைக்கு காலையில்? 100 பேர் தானே சொன்ன, இன்றைக்கி 1000 பேரை கொண்டிருக்கிறியே, இது உனக்கே நியாயமா என்று சொல்லி முறையிடுகிற பொழுது சாவு சொன்னது, நான் என்ன சொன்னனோ அதைத்தான் செஞ்சேன், நான் 100 பேருடைய உயிரைத்தான் எடுத்தேன், ஆனால் மற்ற உயிர்கள் எடுக்கப்பட்டது என்னால் அல்ல, மாறாக அந்த மனிதனிடம் இருந்த பயத்தால், கவலையால் என்று சொல்லி சாவு சொன்னது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் பயம், ஏதோ ஒரு வகையில் மனக்கலக்கம், ஒரு கவலையோடு இருக்கிறோம். நம்மை சுற்றி ஒரு இருள் எப்போதும் சூழ்ந்து இருக்கிறது. நம்மை சுற்றி எப்பொழுதும் சாவின் நிழல், சாவின் மேகம் சூழ்ந்திருக்கிறது. எப்படி இன்றைய முதல் வாசகத்தின் பின்புலத்தில் யோபுடைய கேள்வி, ஆண்டவரே, நான் ஒரு மிகுந்த பிரமாணிக்கமுள்ள நீதிமானாய் இருந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் தொடர் துன்பங்கள், ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளும் இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்களே, போதகரே, சாக போகிறோமே, உமக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையா என்று கேட்ட அதே கேள்வி இன்றைய நம்முடைய மனசுக்குள்ளும் இருக்கிறது. யோபுவுடைய பயம் என்ன, சீடர்களுடைய பயம் என்ன? யோபுவுடைய பயத்தையும் கலக்கத்தையும், சீடருடைய பயத்தையும் கவலையும் இறைவன் எப்படி கையாண்டார், எப்படி தணித்தார், எப்படி அமைதிப்படுத்தினார்? இவைதான் இன்றைய வாசகங்களுடைய பேசுபொருள். இந்த வாசகங்கள் ஊடாக நம்முடைய கவலைகள், நம்முடைய பயங்கள் இவற்றை எந்த ஒளிவு மறையுமின்றி இயேசுடைய கரங்களில் கொடுத்து அதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க விளைகின்றோம். அதுதான் இன்றைய காணொளியின் மையப்பொருளாக அமையிருக்கிறது. இன்றைய நற்செய்தியுடைய களம் என்ன? கலிலேயா கடல். கலிலேயா கடல் வடக்கு இஸ்ராயலில் மலைகள் சூழ்ந்த பகுதியில் நடுவில் இருக்கிறது. இது அழகாக கண் போல இருக்கும் பார்ப்பதற்கு. இந்த நீர்நிலையானது உலகத்திலே 2வது தாழ்ந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலை. இது கடல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 688 அடிகள் தாழ்ந்து இருக்கிறது. இந்த சுத்தி மலை இருக்கிறதுனால, தாழ்ந்த பகுதியில் இருக்கிறதுனால அடிக்கடி பெரும் காற்றும், பேரிரைச்சலும், புயலும், கடல் கொந்தளிப்பும் ஏற்படுவது வழக்கம். அப்படிப்பட்ட கலிலேயா கடல்ல மாலை பொழுதுல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இயேசுவோடு சீடர்கள் படகில் போறாங்க. அப்படி போகின்ற பொழுது ஒரு பெரிய புயல். சீடருடைய பயத்துக்கான காரணங்கள் என்ன? 2 காரணங்கள். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபியர். அது என்ன பயம்னா, அந்த பேரிரைச்சல், அந்த கடல் கொந்தளிப்பு, அதை குறித்து பயம். 2வது இன்டர்னல் ஃபியர், அதாவது உள்ளார்ந்த பயம். என்ன பயம்னா, இயேசுவோடு இதுவரை இவர்கள் இக்கரையில் தான் இருந்தார்கள், இயேசு அவர்களை அக்கறைக்கு அழைக்கிறார். இக்கரையில அவங்க மக்கள், அவங்க இனம், அவங்க மொழி பேசுறவங்க, அவர்கள் யூதர்கள், என அவங்க தெரிஞ்ச மக்கள், தெரிஞ்ச சூழல். ஆனா அக்கறையில புறவினத்தார்கள், வேற்று மொழி பேசுகிறவர்கள், வேற்று இனத்தை சார்ந்தவர்கள், வேற்று பழக்க வழக்கம், வேற்று கொள்கைகள், வேற்று கோட்பாடுகள் உள்ள மக்கள். எனவே இதுவரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல, தெரிஞ்ச இடத்துல, ஃபெமிலியாரிட்டில இருந்த அவர்களை மறுகரைக்கு அழைக்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு தயக்கம், ஒரு அச்சம், ஒரு பயம் உள்ள ஆழமா இருக்கு. அவங்க நினைத்த மாதிரியே அவங்க அக்கறைக்கு போன உடனே பல்வேறு சவால்கள் அவர்களுக்கு காத்திருந்தது. அதைத்தான் மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அவங்க போன உடனேயே அவங்களை நோக்கி கல்லறையிலிருந்து
ஒரு தீயாவி இல்ல, பல தீயாவிகள் கொண்ட ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் எதிர்கொண்டு வருகிறான். பேய் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அடுத்து 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு பெண் எதிர்கொண்டு வந்தா, நோய் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அடுத்து ஒரு இறந்த சிறுமி, அவர்களை பார்க்க போறாங்க, இறப்பை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்படி வாழ்க்கை நிதர்சனங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இயேசுவை பற்றிய கண்ணோட்டங்கள் மாறின. ஆனா பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு அச்சம், ஒரு தயக்கம், ஒரு பயம். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், என்னுடைய பயங்கள் என்ன, என் வாழ்வில் வீசுகின்ற புயல்கள் என்ன என்ன. இப்ப உலகத்தை பிடித்திருக்கிற கொரோனாவால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய உறவுகள், உயிர்கள் நமக்கு பெரிய புயலாம குடும்பத்தில் வீசிக்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருளாதார நிலைகள், வேலையற்ற தன்மை இன்னைக்கு ஒரு பெரிய புயலா வீசிட்டு இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குடிப்பழக்கம், போதை பழக்க வழக்கம், மற்ற உறவுகள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பாவ நிலைகள் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை ஒரு பெரிய புயலா வீசிக்கிட்டு இருக்கலாம். நம்முடைய உறவுல, திருமணங்கள்ல, குடும்பத்தில் இருக்கிற உறவு விரிசல்கள் இன்னைக்கு ஒரு பெரிய புயலாக வீசி கொண்டிருக்கலாம். இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், விரக்திகள் ஒரு பெரிய புயலா வீசிட்டு இருக்கலாம். இது வெளிப்புறம் சார்ந்த புயல்கள். இன்னைக்கு உள்புறத்திலையும் இறைவன் நம்மை ஒரு புதிய வாழ்விற்கு, புதிய கரைக்கு, புதிய அத்தியாயத்துக்கு அழைக்கிறார். அங்கே செல்ல முடியாம தவித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய பாவங்களை கடந்து வர, நம்முடைய கோபத்தை கடந்து வர, நம்முடைய பொறாமையை கடந்து வர, நம்முடைய பெருமையை கடந்து வர இறைவன் அழைக்கிறார். அது இன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையில் வீசுகின்ற புயல் என்ன, எனக்கு இருக்கிற பயம் என்ன, அதை ஆழமாக உணர்ந்து கொண்டு, அதை கரங்களில் ஏந்தி கொண்டு, எப்படி யோபு ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய பயத்தோடு நின்றாரோ, எப்படி சீடர்கள் இயேசுட்ட போய் தன்னுடைய பயங்களோடு நின்றார்களோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய பயங்களோடு அந்த இயேசுட்ட போவோம். அவர் அழகா கையாளுகிறார். யோபு தன் துன்பங்களோடும் கவலைகளோடும் கலக்கத்தோடும் இறைவனிடம் வருகிற பொழுது, சீடர்கள் தங்கள் துன்பங்களோடும் கலக்கத்தோடும் கவலையோடும் இறைவனிடம் வருகின்ற பொழுது 3 அம்சங்களை அவர் கையாளுகின்றார். இந்த 3 நிதர்சனமான அம்சங்களை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து எம்புகிறது. அந்த 3 நிதர்சனமான உண்மைகள் என்ன? முதல் உண்மை, இயேசு நம் உடன் இருக்கிறார். காற்றோடும் கடலோடும் சீடர்கள் போராடிய பொழுது இயேசு அவர்கள் கூட இருந்தார். இயேசுவும் அந்த படகில் தான் இருந்தார். ஆனால் அந்த போராட்டத்திற்கு இருவருடைய எதிர்வினை 2 விதமாக இருக்கிறது. சீடர்கள் பயப்படுறாங்க, படபடக்கிறாங்க, அவங்களுக்கு அச்சம் மேலிடுகிறது. ஆனால் இயேசு நிம்மதியாக படுத்து உறங்குகிறார். ஏன் இந்த எதிர்வினைகளிலே மாற்றம்? நாம் எப்பொழுது போராட்டத்தின் உள்ளீடாக செல்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய அடித்தளங்கள், நம்முடைய அடிப்படைகள், நம்முடைய அஸ்திவாரங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றன. இதுவரைக்கும் நம்ம எதுவுமே நம்ம லைஃப்பை கட்டி அமைச்சோம் என்பது வெளிச்சத்துக்கு வருகிறது. அது ஸ்ட்ராங்கா, அது வீக்கா என்பது நமக்கு வெளிப்படுகிறது. சீடருடைய கடவுளை பற்றி எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய அடித்தளங்கள் என்ன, இல்லை நம்முடைய கடவுளை பற்றி எதிர்பார்ப்பு என்ன? சீடர்களுக்கு நமக்கும் இறைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம்னா, இறைவன் ஒரு சூப்பர் மேனாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். நமக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம்னா பாஞ்சு வந்து நம்மை காப்பாற்றுறவர் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லாட்டினா இறைவன் சூப்பர் மார்க்கெட் கடவுளாக இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். நமக்கு என்னென்ன தேவை அதை உடனுக்குடன் தருபவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். நம்மை பொறுத்தவரையில் இறைவன் ப்ராப்ளம் சால்விங் மெஷினாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். நமக்கு ஒரு பிரச்சனையா உடனே வந்து நம்முடைய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இயேசு இறைவனை ஒரு சூப்பர் மேனா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டா, ப்ராப்ளம் சால்விங் மெஷினாக எதிர்பார்க்கல. மாறாக காட் வித் மீ, என்னோடு கூட இருக்கிற, என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிற, என் துன்பங்களில் இன்பங்களில் பங்கு கொள்கிறாக இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் நான் உறங்குவேன், நான் உறங்கினால் கூட என் இறைவன் விழித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு ஆழமான உறுதிப்பாடு அவருக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் அவர் நிம்மதியாக தூங்கினார். இன்றைய நற்செய்தியில இயேசுவை பல்வேறு கேள்விகளால் துளைத்தெடுக்கிறார்கள். அது இயேசுவை நெருடலை. சிலருடைய பயம் இயேசுவை நெருடலை. இன்னைக்கு நம்முடைய பயம் இயேசுவை நெருடலை. நாம் பல்வேறு கேள்விகளால் துளைத்தெடுத்து கொண்டு இருக்கிறோம் இயேசுவை, அது நெருடலை. ஆனால் எது நெருடுகிறது என்று சொன்னால், இந்த கேள்விகளோடும் பயத்தோடும் நாம் எங்கே போய் நிற்கிறோம், இந்த கேள்விகளும் இந்த பயம் நம்ம எங்கே கொண்டு சேர்க்கிறது என்பதுதான் நெருடலாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பயத்தால் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும், இறைவன் ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கணும், அப்போனா இறைவனுடைய வாழ்க்கையில் கிடையாது, இயேசு என் வாழ்க்கையில் கிடையாது,
என்று சொல்லி நாமே நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு அனாதைகளாக நம்முடைய துன்பங்களோடும் துயரங்களோடும் போராட்டங்களோடும் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறோம். அந்த தனிமைப்படுத்துதல் தான் இயேசுவை நெருடுகிறது. எனவே இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? கரேஜ், தைரியம் தேவை. தைரியம்னா என்ன? தைரியம்னா the fear that relates, the fear that had set already its prayer. தைரியம் என்பது பயம் இருந்தாலும் அந்த பயத்தோடு இறைவனுடைய உறவை நாடி அவரிடம் தன்னுடைய ஜெபங்களை பகிர்ந்து கொள்வதுதான். யோபு எப்படி தன்னுடைய துன்பத்தின் மத்தியில் இறைவனை பற்றி கொண்டாரோ, எப்படி சீடர்கள் இயேசுவை பற்றி கொண்டார்களோ, அதே போல நம்முடைய துன்பத்தில் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் நாம் இறைவனை நாடி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நற்செய்தி சொல்கின்ற இரண்டாவது உண்மை, இயேசு செயலாற்றுகிறார். இறைவன் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தை இறைவன் படைத்தார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் எமோரியரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தங்கள் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்பதற்காக இறைவன் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி வைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே இறைவனுக்கு இயற்கை மீது கட்டுப்பாடு இருக்கிறது. அதே போல இந்த நற்செய்தியில இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து அடக்குகிறார், அமைதி ஏற்படுத்துகிறார். இயற்கை அவருக்கு அடிபணிகிறது. அப்போனா இயேசு இறைவனாக இருக்கிறார். இப்படி இறைவன் சர்வ வல்லவராக இருக்கிற பொழுது ஏன் என் வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், ஏன் என் வாழ்க்கையில் தீமைகள், எப்படி இறைவன் இதை அனுமதிக்க முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறான். இந்த கேள்விக்கு பல்வேறு தத்துவங்கள், கோட்பாடுகள், பல்வேறு மதங்கள் பல்வேறு பதில்களை முன்னிறுத்துகிற பொழுது நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாம் இயேசு கிறிஸ்தின் வாழ்க்கையின் ஊடாக இதற்கான பதிலை தேட முயற்சிக்கிறோம். அப்படி தேட முயற்சிக்கிற பொழுது நமக்கு இன்னொரு கேள்வி எழும்புகிறது. ஏன் இயேசுவின் வாழ்க்கையில் கடவுள் துன்பத்தை அனுமதித்தார்? ஏன் இயேசுடைய வாழ்க்கையில் கடவுள் சிலுவையை அனுமதித்தார்? ஏன் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும், இறக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அதற்கான பதில் நமக்கு நன்றாக தெரியும். அது நம்முடைய நன்மைக்காக, இந்த உலகத்தின் நன்மைக்காக, நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய அடுத்த கட்ட நகர்விற்காக. இன்னைக்கு யோபுடைய வாழ்க்கையில் அந்த துன்பம் நிகழ்ந்தது என்று சொன்னால் அவர் உள்ளார்ந்த உறுதியுள்ள ஒரு மனிதனாக உருவாக வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு சீடர்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னால் அங்கே தூங்கி கொண்டிருந்தது இயேசு கிடையாது, தூங்கி கொண்டிருந்தது சீடர்கள் தான். அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும், இயேசுவை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும், நல்ல நிறைவான வாழ்க்கையை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அந்த புயல் அனுமதிக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் புயல், துன்பங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாமும் இயேசுவோடு அவர் விரும்புகிற மறுகரைக்கு செல்ல வேண்டும். நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய அடுத்த கட்ட நகர்விற்காக அது அனுமதிக்கப்படுகிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவன் இந்த துன்பத்தை உணர்ந்து கொள்ளுதல். எனவே நமக்கு இன்னைக்கு தேவை என்ன? ஃபெய்த், இறை நம்பிக்கை. எப்படி ஒன்றுமில்லாமலிருந்து இறைவன் இந்த உலகத்தை படைத்தார், அந்த இறைவன் இப்போது என் கூட இருக்கிறார். எப்படி இயேசு காற்றலையும் கடலையும் புயலையும் அடக்கினாரோ அந்த இயேசு இப்ப என் கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். எனவே என் வாழ்க்கையில் இருக்கிற புயலையும் காற்றையும் கொந்தளிப்பையும் அவரால் அமைதிப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆழமான இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கிறது. Fear knocked at the door, faith came and opened, nobody was there. அதாவது பயம் கதவை தட்டியது, நம்பிக்கை வந்து கதவை திறந்தது, அங்கே யாருமே கிடையாது என்று சொல்லி. எனவே எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ, இறை நம்பிக்கை இருக்கிறதோ, அங்கே பயத்திற்கு இடமில்லை. நற்செய்தி சொல்லுகின்ற மூன்றாவது உண்மை, இயேசு நம்மை அன்பு செய்கிறார். இறைவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த வல்லமை தன்னை முன்னிறுத்துகிற வல்லமை அல்ல, மாறாக இயேசு வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் வல்லமை எதில் இருக்குன்னா கெனோசிஸ்ல இருக்கிற, தன்னையே வெறுமைப்படுத்துதலில் இருக்கிறது. இயேசு தன்னையே இழந்து நம்மை ஆழமாக அன்பு செய்யும். எனவே இன்று நம்மை பயம் சூழ்ந்துருச்சுன்னா நம்ம ஆழமா நமக்குள் உணர வேண்டியது, இயேசு என்னை அன்பு செய்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? திரும்ப அவரை அன்பு செய்யணும். புனித குழந்தை தெரசால் அவர்கள் வாழ்ந்த கிளாய்ஸ்டர்ல, அவங்க வாழ்ந்த அறையில ஒரு மரக்கதவு, அந்த மரக்கதவுல ஜீசஸ் இஸ் மை லவ் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருந்தார். அந்த வார்த்தை அவர் மகிழ்ச்சியினுடைய மிகுதியால் எழுதல,
மாறாக விரக்தியின் உச்சத்தில் இருந்த பொழுது, தனிமையின் உச்சத்தில் இருந்த பொழுது, வெறுமையின் உச்சத்தில் இருந்த பொழுது அவர் எழுதியது. எனவே என்னுடைய போராட்ட வாழ்க்கையில் இறைவனை கைவிடாமல் என் கூட இருக்கிறார், நான் எப்போவும் அவரை அன்பு செய்வேன் என்ற ஆழமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயமும் கலக்கமும் வேதனைகளும் நெருக்கடியும் சூழ்ந்து நிற்கிற பொழுது இந்த 3 நிதர்சனமான உண்மைகளை நாம் உள் வாங்கி கொண்டு உணர்ந்து வாழுகிற பொழுது, இயேசு என் உடன் இருக்கிறார், இயேசு என் வாழ்க்கையில் செயலாற்றுகின்றார், இயேசு என்னவராக என் அன்புக்குரியவராக இருக்கிறார், என்னை அன்பு செய்கிறார் என்ற 3 நிதர்சனமான உண்மைகளை உணர்கிற பொழுது எந்த பயத்தையும் தாங்கிக் கொள்கிற, அதை கடந்து வருகின்ற சக்தியை நாம் பெறுவோம். எனவே இன்னைக்கு இயேசுட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும், எனக்குள் செயலாற்றும், என்னை அன்பு செய்யும். ஆமென்.